ஓம் சாந்தி. 12/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தைய பிரம்மா தந்தையோட உடல்ல அவதரிச்சு நமக்காக பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மெல்லாம் இறை மாணவர்கள். பகவானுடைய முரளிய மிக கவனமா ஆத்ம அபிமானியாகி கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போது வீடு திரும்ப வேண்டும். ஆகையால் தந்தையை நினைவு செய்து மற்றும் தனது நடத்தைகளை மாற்றிக்கொள்ளும் முயற்சி செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும், பரந்தாமத்துக்கு போகணும். வீட்டிலேருந்து வந்து நடிக்க 5000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வீட்டுக்கு போகணுன்றாரு. அதனால் இப்போ தந்தையை நினைவு செய்யணும். பாபாவை நினைவு செஞ்சாதான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். மற்றும் இப்போயே நம்ம நடத்தைகளை மாற்றிக்கிட்டா தான் நம்மளால் வீட்டுக்கு போக முடியும். அதாவது உங்களுடைய நடத்தைகளில் மாற்றிக்கொள்ளும் முயற்சியை செய்யுங்கள் சொல்லி சொல்கிறாரு. கேள்வி: அஞ்ஞான நித்திரையில் தூங்க வைக்கக்கூடிய விஷயம் எது? அதனால் என்ன நஷ்டம் ஏற்படுகிறது? அந்த கும்பகர்ணம் மாதிரி தூங்குறான் இல்லையா, அந்த அஞ்ஞான நித்திரையில தூங்க வைக்கக்கூடிய விஷயம் எது? கும்பகர்ணம் மாதிரி தூங்க வைக்கக்கூடிய விஷயம் எது? அதனால் என்ன நஷ்டமே ஏற்படுதுன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. பதில் சொல்கிறாங்க, கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள்ன்ட்டு சொல்கிறது தான் அஞ்ஞான நித்திரையில் தூங்க வைக்கக்கூடிய விஷயமாகும். இப்போ உலகத்தினர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்குது, கலியுகமே இப்போ தான் குழந்த, இனிமே தான் அது ஸ்கூலுக்கு போய் இனிமேல் படித்து அது பெருசாகும், அப்போ இன்னும் நிறைய காலம் இருக்குது, இன்னும் நம்மளாம் இன்னும் வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அஞ்ஞான நித்திரையில் தூங்க வைக்கக்கூடிய விஷயம். ஏன்னா லட்சக்கணக்கான ஆண்டுகள்லாம் கிடையாது, மொத்தமே 5000 வருஷம்தான். நம்ம நல்லாவே யோசிச்சு பார்க்கலாம், 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது உலகம், இப்போ எப்படி இருக்குது. அப்போ அது டோட்டலாகவே கணக்கு பண்ணாலே ஒரு 5000 வருஷம்தான் வரும். ஆனால் சாஸ்திரத்தில் லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு எழுதிட்டாங்க. எந்த தர்மத்துலேயும் அது மாதிரி சொல்லலை. இஸ்லாம் தர்மத்துலேயும் சரி, இந்த இவங்க கிறிஸ்துவ தர்மத்துலேயும் சரி, 2000 ஆண்டு அழிஞ்சிரும் உலகம், இயேசுவோட 2ஆம் வருகை இருக்குது, எல்லாமே அவங்க எல்லாமே காஷன் கொடுக்குறாங்க. முஸ்லீம்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் வருவார், பணமாக இருக்கிறவங்களெல்லாம் எழுப்புவார், கல்லறையிலேருந்து எழுப்புவாருன்னெலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்து தர்மத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறாங்க, ஒரு யுகமும் லட்சக்கணக்கான ஆண்டுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால் இது அஞ்ஞான இருளில் நம்மளை தூங்க வைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இதன் மூலம் ஞானக்கண் இல்லாதவர்களாக ஆகிட்டாங்க. இதனால் ஒரு அவங்களுக்கு அறிவு கண்ணே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம 3வது கண், நம்ம ஆத்மா நடிக்க வந்திருக்கோம் அந்த உடலை விட்டு. சில லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருந்தாலும் நம்ம இந்த உடலில் எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? ஒரு 90 வயசு 100 வயசு தான் இல்லையா? 100 ஆண்டுகள் வாழும். அதுக்கப்புறம் நம்ம எங்கே போவோம்? திரும்ப திரும்ப பிறவி எடுத்து இங்கேயே நடிக்கணுமா? இந்த உலகம் எவ்வளோ மோசமாக இருக்குது. அதை யோசிக்கவே மாட்றாங்க. இன்னும் லட்சக்கணக்கான ஆண்டுகள்ன்ட்டு நினைக்கிறாங்க. வீடு மிக தொலைவில் இருக்கிறதாக வேற உணர்கின்றனர். அந்த பரந்தாம ரொம்ப தூரத்தில் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ கடவுளை அடையிற மார்க்கமே அவங்களுக்கு தெரியல. இங்கேயே லட்சக்கணக்கான ஆண்டுகள் சுகம் துக்கத்தின் நடிப்பை நடிக்க வேண்டும் என்ற விஷயம்தான் புத்தியில் அவங்களுக்கு இருக்கிறது. ஆகையால் தூய்மை ஆவதற்கான முயற்சியை செய்கிறது கிடையாது. நம்ம போய் ஞானத்தை சொன்னால் கூட அதெல்லாம் நம்ப மாட்றாங்க. அப்புறம் தூய்மையாகவும் பிடிக்கல. இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை விட்டாதான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். நம்ம திருந்தினாதான் நம்ம ஆத்மா பாவம் நீங்கி நம்ம கடவுள்கிட்ட போக முடியும்னு சொன்னால் கேட்க மாட்றாங்க. வீடு நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை இப்போது குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ நமக்கு தான் தெரியும், ஞானம் நமக்கு பாபா சொல்லிட்டாரு. சொன்ன பிறகுதான் நமக்கு தெரியுது. இப்போ 5000 வருஷம் சக்கரம் முடிய போகுது, கலியுகம் இறுதி. இப்போ நம்ம வீடு பரந்தாமம் நெருக்கத்தில் வந்துருச்சுன்ட்டு நமக்கு தெரியும். இப்போது நாம் முயற்சி செய்து கர்மாதீத நிலையை அடைய வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ நம்ம பாபாவை நினைக்க ஒன்றும் இல்லை, வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம காரியங்களை செஞ்சுக்கிட்டு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு நம்ம கர்ம கணக்கை முடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு பாபா நினைவில் இருக்கணும். பாபா நினைவுலேயே எல்லாத்தையும் செய்யணும். நான் ஆத்மா இந்த சரீரத்தை இயக்குறேன், நான் இந்த சரீரம் கிடையாது, பாபாவோட நினைவுல இருந்து காரியங்கள் செய்யணும். அந்த மாதிரி செய்ய செய்ய கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சிடும். கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சதுன்னா கர்மாதீத நிலையை அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அது இப்போவே இந்த முயற்சி செய்யணுன்றாரு. ஓம் சாந்தி. இனிமையில இனிய குழந்தைகளுக்கு தந்தை இப்போது வீட்டின் நினைவை ஏற்படுத்தியிருக்கின்றார். பக்தி மார்க்கத்திலும் கூட வீட்டை நினைவு செய்கின்றனர். இப்போ பாபா நமக்கு பரந்தாமம் தான் வீடு பேருன்னு சொல்கிறாங்களே, வீடு பேர் அடையணும், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, இதெல்லாம் வீடு பேருன்னா அந்த பரந்தாமம் தான். நம்ம வீட்டுக்கு போனோம், அவ்வளோதான். அங்கேருந்தா வந்தோம், திரும்ப அங்கே போனோம். தனியாக வந்தால் தனியாக தான் போக போகிறோம். அதான் பாபா சொல்கிறார். அது மாதிரி 16 பெற்றுனா 16 கலைகள் நிரம்ப பெற்று பெருவாழ்வு வாழணும். எங்கே போயினா சொர்க்கத்தில் 16 கலைகள் நிரம்பி வாழணும். அவங்க 16னா 16 குழந்தைகள்னு நினச்சிட்டாங்க. 16 செல்வம்னா அந்த 16 விதமான கலைகளை நிரப்பிக்கிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போகிறத தான் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. பக்தி மார்க்கத்தில் கூட வீட்டை நினைவு செய்கின்றனர். அவங்களும் நினைக்கிறாங்க, சாமியார்கள்லாம் காட்டுக்கு போயிட்டு உட்காந்து
ஒரு வெட்ட வெளிய தியானம் செய்றாங்க. ஆனா கடவுள தெரிஞ்சுக்கல. கடவுள் எப்படி இருக்கிறாரு அதெல்லாம் தெரிஞ்சுக்காம லிங்கம்னு நெனச்சுக்கிறாங்க. மற்றபடி வெட்ட வெளியில தியானம் பண்ணி ஆத்ம உணர்வுல இருந்து அஷ்டமா சித்திகள் இதெல்லாம் செய்றாங்க. கூடு விட்டு கூடு பாயறது. அந்த மாரி செய்றாங்க. வீடு ஒரு வெட்ட வெளிய வீடுன்னு நெனச்சுட்டு நினைவு செய்றாங்க. ஆனால் அங்க எப்போது செல்ல வேண்டும். ஆனா அந்த வெட்டவெளிக்கு அந்த வீட்டுக்கு நம்ம எப்போ போகணும்? அதுதான் சாந்தி தாமம். அவங்க சாந்தி தாமத்த தான் நினைவு செய்றாங்க. வெட்டவெளிய நினைவு செய்றாங்க. எப்படி செல்லணும் என்று அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு நினைக்கிறாங்களோசம் அந்த வீட்டுக்கு எப்படி போகணும்? எப்படி அந்த போற வழிய எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி இந்த உடலை விட்டு அங்க போறதுன்னு தெரியல. ஆனா அந்த உடலை விட்டு சமாதி அடைஞ்சு ஜீவ சமாதி அடைஞ்சு திரும்ப திரும்ப ரீபர்த்ல இங்கே தான் பிறந்துட்டு இருக்கிறாங்க. முக்தி அடைய தெரியல அவங்களுக்கு. ஏன்னா ஒரு கடவுளுக்கு தான் எல்லாருக்கும் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்குற வழியே தெரியும். மற்றவங்க யாருக்குமே தெரியாது. அவர் தான் வந்து எல்லாரையும் முக்தி அடைய வைக்கிறாரு, ஜீவன் முக்தி அடைய வைக்கிறாரு. இப்போ நமக்கு வந்து கிளாஸ் எடுத்து நம்மளை இந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்துல இருந்து முக்தி அடைய வைக்கிறாரு. இந்த சுற்றி இருக்கிற உலகம் எல்லாத்துல இருந்தும் புத்தியை வெளியே எடுத்து நம்மளை முக்தி அடைய வச்சு அதன் மூலமா எல்லாருக்கும் முக்தி கொடுக்குறாரு. ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதுன்றாரு. கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள்ன்ட்டு சொன்னதுனால வீட்டையும் மறந்துட்டாங்க, பரந்தாமத்தையே மறந்துட்டாங்க, எங்க இருந்து வந்தோமோ அங்க போறதுக்கு மறந்துட்டாங்க. லட்சம் ஆண்டுகள் இங்கேயே நடிப்பு நடிக்க போறோம் என்பதால் வீட்டையும் மறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. இப்போது தந்தை நினைவு ஏற்படுத்துகின்றார். இப்ப கடவுளே வந்துட்டாரு. யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவ திபாரத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகன் இருக்கும் கீதாச்சாரத்துல. எப்பெல்லாம் தர்மத்துக்கு இழிவு ஏற்படுதோ, அதர்மம் தலை தூக்குதோ, நான் வரேன் சத்தியமான தர்மத்தை ஸ்தாபனை செய்யன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா. கிருஷ்ணர் சொன்னதா சொல்லியிருக்கிறாங்க. அவர் வராரு, ஒரு வயோதிகர் உடல்ல வரான் பிரவேசமாவரன் வர கீதையில இருக்குது. வராரு, வந்துதான் அவர் தான் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. குழந்தைகளே, வீடு மிக நெருக்கத்துல இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது தனது வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும். குழந்தைகளாகிய நீங்க அழைத்ததால் தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. பதிதா பாவனரே வாருங்கள் நம்ம கூப்பிட்டதுனால தான் வந்திருக்கிறாரு. திரும்பி செல்லலாமான்னு இப்ப கேட்கறாரு நம்மள. எவ்வளோ எளிய விஷயம். எப்போது முக்தி தாமத்திற்கு செல்வோம் என்பது பக்தி மார்க்கத்தில் தெரியவே தெரியாது. இது ரொம்ப ஈஸி. பாபா நினைக்கிறோம், மற்றதெல்லாம் விட்டுறணும், அவ்வளவுதான். ஆனா அதுக்குதான் ரொம்ப கஷ்டம் நமக்கு. நம்ம அரைக்கல்வமா இந்த உலகம்தான் நம்முடையது, இந்த இந்த உடல் நானு, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் என்னுடையவங்க, இந்த வீடு என்னுடையது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஒரு பிறப்பா எடுத்து எடுத்து நடிச்சு வந்துட்டோம். இப்ப கடைசி பிறவில இருக்கிறோம். ஆனா இந்த தேகாபிமானம் நம்மளை விட்டு போகவே இல்லை. பாபா கேக்குறாரு, இப்ப வந்துட்டு நான் போலாமான்னு கேக்குறாரு. எவ்வளவு ஈஸியான விஷயம். ஆனா எப்போது இந்த பரந்தாமத்துக்கு நம்ம போவோன்றது பக்தி மார்க்கத்துல யாருக்குமே தெரியாதுன்றாரு. முக்தியை தான் வீடு என்று சொல்லப்படுகிறது. அந்த முக்தி பேரை அடையணும், வீடு பேரை அடையணும்னா அந்த எங்கன்னா நம்ம பரந்தாமத்துக்கு போறதுதான் முக்தி, வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, முக்தி அடைஞ்சிட்டா திரும்ப நம்ம வந்து பிறக்க மாட்டோம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா முக்தி அடைஞ்சாலும் நம்ம திரும்பி வந்துதான் இந்த டிராமால திரும்ப நடிச்சுதான் ஆகணும். மோட்சம்னா தான் உங்களுக்கு பிறப்பிறப்பு கிடையாது. ஆனா மோட்சம் வந்து யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்லிட்டாரு. ஏன்னா எல்லாருமே வந்து நடிக்குது. ஏன்னா இது ஒரு டிராமா, திரும்ப திரும்ப நடக்குது. நானே வந்து நடிக்க வரேன்னும் போது நீங்களாம் நடிச்சுதான் ஆகணும். அடுத்த கல்பத்துல உங்களோட ரோல் நடிக்கிறதுக்கு நீங்க தான் வந்தாகணும்னு சொல்றாரு. சாமியார்கள் கூட வந்து நடிச்சுதான் ஆகணும். அதனால மோட்சம்ன்றது யாருக்கும் கிடையாது. முக்தின்றது வீடு பேர் அடைவதுன்னு சொல்லி சொல்றாரு. லட்சம் ஆண்டுகள் என்று கூறிய காரணத்தினால எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையும் மறந்துட்டாங்க, வீட்டையும் மறந்துட்டாங்க. லட்சம் ஆண்டுகள் என்று கூறியதால் மிக அதிக வித்தியாசம் ஏற்பட்டுருச்சு. அஞ்ஞான நித்திரையில தூங்கியவர் போல ஆகிட்டாங்க. கும்பகர்ணன் தூக்கத்துல தூங்குறாங்க. யாரும் புரிந்து கொள்வதே கிடையாது. எவ்வளவு நம்ம போய் ஞானத்தை சொன்னாலும் நம்மள மேலும் கீழும் பாக்குறாங்க இல்லையா. புரிஞ்சுக்க மாட்டாங்க. பக்தி மார்க்கத்துல வீடு மிக மிக தொலைவில் இருக்கிறதாக கூறுகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை இப்ப சொல்றாரு, ஆஹா, இப்போது முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். லட்சம் ஆண்டுகளாக நீங்கள் இவ்வாறு பக்தி செய்து கொண்டிருப்பதே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம வீட்டுக்கு போனோம், இந்த மாதிரி லட்சம் ஆண்டுகள்லாம் உட்காந்து நீங்க பக்தியே பண்ணின்னு இருப்பீங்களான்னு கேக்குறாரு. பக்தி எப்போ ஆரம்பமாச்சு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. பக்தி எப்ப ஆரம்பமாச்சு? துவாபர யுகத்துல இருந்தே ஆரம்பமாச்சு. அப்ப கூட ஒழுங்கான பக்தி தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு ஆளை தான் வணங்கிட்டு இருந்தீங்க. லிங்கத்தை அமைச்சு சிவனை தான் கும்பிட்டீங்க. இப்பதான் ஏகப்பட்ட பேரை கும்பிடுறீங்க. இப்ப பக்தி கூட தமோ பிரதானமாயிடுச்சு. இன்னமும் இந்த பக்தி பண்ணிட்டே இருப்பீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. லட்சம் ஆண்டிற்கான கணக்கு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையே மற்றும் வீட்டை மறந்துட்டாங்க. இதுவும் நாடகத்துல பதிவாயிருக்கிறது. நடிக்க வந்து கடவுளையும் மறந்துட்டோம், நம்ம எங்க இருந்து வந்தோமோ அந்த இடத்தையும் மறந்துட்டோம். ஆனால் தேவையற்று இவ்வாறு தூரமாக்கி விட்டனர் சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி தேவையில்லாம கடவுளையும் நம்மளையும் பிரிச்சுட்டாங்க. லட்சக்கணக்கான ஆண்டுன்றதுனால புத்தி என்ன ஆயிடுச்சு, இந்த உலகத்திலேயே இந்த மண்ணிலே புத்தி போகுது, கடவுள்கிட்ட புத்தியே போகல.
இப்போது தந்தை சொல்றார், குழந்தைகளே, வீடு மிக அருகாமையில் இருக்கிறது, உங்களை அழைத்து செல்ல நான் வந்திருக்கிறேன், வீட்டிற்கு செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நான் வந்துட்டேன், நீங்க தான் கூப்பிட்டீங்க, அதனால தான் வந்தேன், வீடு ரொம்ப அருகாமையில் இருக்கு, இங்க துக்கம் தாங்க முடியல, போலான்னு சொல்லி கூப்பிட்டீங்க, அதனால தான் வந்திருக்கிறேன், போலாமான்னு கேட்குறாரு. ஆனால் அவசியம் தூய்மையாகணும். ஆனா இப்படியே உங்களை கூட்டு போக முடியாது, இந்த உடம்போட எல்லாரையும் கூட்டு போக முடியுமா? உடம்பை விட்டு நம்ம வெளியே வரணும், அதுவும் தூய்மையாகி வரணுன்றாரு. நீங்க அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரமே இருக்கக்கூடாது, எல்லாத்துல இருந்து தூய்மையாகி நீங்க வெளியே வரணும். கங்கையில் நீங்க குளிச்சு வந்தீங்க, ஆனால் தூய்மை ஆகல. நீங்க கங்கையில கூட குளிச்சிங்க, தூய்மையாகி நம்ம வந்து சரீரம் விடணும்ன்ட்டு போய் குளிச்சிங்க, ஆனாலும் யாரும் தூய்மையும் ஆகலை, சரீரம் மட்டும்தான் தூய்மையாச்சு, ஆத்மா தூய்மை ஆகலை. ஒருவேளை தூய்மையாகி இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு சென்றிருப்பீர்கள். ஒருவேளை எல்லாரும் கங்கையில் குளிச்சோடனே பாவம் போயிடுச்சுன்னா எல்லாம் சரீரம் அங்கேயே விட்டு ஆத்மா வந்து பரந்தாமத்துக்கு போயிருக்கும். ஆனால் இது வரைக்கும் யாரும் பரந்தாமத்துக்கு வரலன்றாரு. ஆனால் வீட்டை பற்றி அறிந்திருக்கவில்லை எனும் போது தூய்மை பற்றியும் அறிந்திருக்கல, அவங்களுக்கு பரந்தாமன்னா என்னன்னு தெரியாது, அதனால தூய்மைன்னா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. அரைக்கல்பமாக பக்தி செய்திருக்கிறதுனால பக்தியை விடுவதே கிடையாது. 63 ஜென்மமா 2500 வருஷமா நம்ம பக்தி பண்ணதுனால இன்னும் கூட பக்தியை விட மாட்டீங்கன்னு சொல்றாரு. பக்தி முடிவடைகிறது என்று தந்தை இப்போது சொல்றார். இப்ப கடவுள் சொல்றாரு, எதுக்கு பக்தி பண்ணீங்க? கடவுளை தேடி தானே பக்தி பண்ணீங்க, கடவுளே கிடைச்சிட்டாரு, அப்புறம் இன்னும் பக்தி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறாரு. நான் தான் வந்துட்டேன்ல, நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமே இன்னும் நானே சொல்றேன் பக்தியை விடுங்கன்றாரு. எதுக்கு கஷ்டப்பட்டு பக்தி பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு இறங்கும் கலை தான், அதனால உங்களுக்கு ஆத்மால பேட்டரி டிஸ்சார்ஜ் தான் ஆகும். என்னை நினைச்சீங்கன்னா எதுவும் செய்ய வேணாம், நீங்க என்னை நினைச்சுக்கிட்டே உங்க காரியங்கள்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சக்தி ஏறும். பக்தியில அளவற்ற துக்கம்தான் இருக்குது பாருங்க. எங்கெங்கேயோ போறாங்க, காசி, ராமேஸ்வரம், முடியாம காலால நடந்து ஏதேதோ பையெல்லாம் தலையில வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுன்னு போறாங்க. சில பேர் இந்த ஹரித்வார் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போறாங்க, சில இடத்துல நிலச்சரிவு வந்து அப்படியே கூட செத்துடுறாங்க. எவ்வளோ நிறைய மழை பெஞ்சு எவ்வளோ இந்த கூட்டத்துல சிக்கிலாம் கும்பமேளால சிக்கி இறந்துடுறாங்க. அப்புறம் அந்த இவங்க கூட அந்த முஸ்லீம் கூட அந்த ஹஜ் பயணம் இந்த இதுக்கெல்லாம் போயிட்டு அங்கேயும் நெரிசல்ல சிக்கி எவ்வளோ பக்தர்கள் இறந்துடுறாங்க. பக்தியில அளவற்ற துக்கம் தான் இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. லட்சம் ஆண்டுகள் குழந்தைகளாகி நீங்க துக்கத்தை தான் பார்த்துருக்கிறீங்கள் என்பது கிடையாது. பாபா சொல்றாரு, லட்ச ஆண்டுகளுக்கான விஷயம்லாம் இங்க கிடையவே கிடையாது, லட்ச ஆண்டுகளா நீங்க துக்கத்தை பார்த்தீங்கன்னா கிடையாதுன்றாரு. உண்மையிலும் உண்மையான துக்கத்தை நீங்க கலியுகத்துல தான் அனுபவிக்கிறீங்க. நீங்க துவாபரகத்துல கூட நல்லா தான் இருந்தீங்கன்றாரு, கலியுகத்துல தான் உண்மையிலும் உண்மையான துக்கத்தை அனுபவிக்கிறீங்க. ஏன்னா இப்போதுதான் விகாரத்துல அதிகமா நீங்க போய் அழுக்காயிட்டீங்கன்னு சொல்றாரு. கலியுகம் தான் மோசமான யுகமே, அதுலதான் அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் அதிகமாயிடுச்சு. ஒன்னிதுன்னு துவாபரயுகத்துல இருந்தது. இந்த கலியுகத்துல இருந்து எண்ணிதான் உன்னிதும் எண்ணித்தான் சொல்லி அடுத்தவங்கள வாயில அடிக்கிறது, வயித்துல அடிக்கிறது, பொய் சொல்லி அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துறது, தம்ம தப்பு பண்ணிட்டு மத்தவங்கள மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கலியுகத்துல தான் நடந்தது. கலியுகத்துல விகாரம் மோசமாயிட்டது காரணம் தான் நீங்க இவ்வளோ அழுக்காயிட்டீங்க, அதனாலதான் இவ்வளோ துக்கம் உங்களுக்கு. கலியுகத்துல தான் நீங்க நிறைய துக்கத்தை அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முன்பு ரஜோ நிலையில இருந்த போது சிறிது அறிவு உங்களுக்கு இருந்துச்சு, அப்பயாவது அறிவு இருந்ததுன்றார் பாருங்க. இப்பதான் நமக்கு அறிவே இல்லை, எதை சொன்னாலும் நம்பிடுறோம், யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறோம், அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறோம். முன்னாடி கூட கொஞ்சம் ஞானம் இருந்தது, இப்போது முற்றிலும் புத்தியற்றவர்களாக ஆகிட்டீங்கன்னு சொல்றாரு. இப்ப அதனாலதான் கடவுளே வந்து ஞானம் கொடுத்து நம்மள புத்திசாலியா மாத்துறாரு. சுகதாமம் செல்ல வேண்டுமெனில் பாவனமா ஆகுங்கள்ன்ட்டு குழந்தைகளுக்கு எப்போது கூறுகின்றார். இப்போ சொர்க்கம் போனோம்னா தூய்மை ஆகுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தலையில் இருக்கக்கூடிய பல பிறவிகளின் பாவங்களை நினைவின் மூலம்தான் இறக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. உங்க தலை மேல இருக்கிற சுமையை எப்படி நீங்க இறப்பீங்க? அவ்வளோ பாவ சுமையை வச்சிருக்கிறீங்க, தெரியாம பண்ண பாவம், தெரிஞ்சு பண்ண பாவம்லாம் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் நீங்க இறக்கணும்னா என்ன நினைக்கணும்ன்றாரு. நினைவின் மூலம் மிகுந்த குஷி ஏற்படும். பாபா நினைச்சீங்கன்னா அவ்வளோ குஷி வரும், வேற எதையாவது நினைச்சீங்கன்னா துக்கம்தான் வரும். நீங்க பாபா நினைங்க, அப்பதான் குஷி வரும்ன்றாரு. எந்த தந்தை உங்களை அரை கல்பத்திற்கு சுகதாமத்துக்கு அழைத்து செல்கிறாரோ அவரை தான் நினைவு செய்ய வேண்டும். சொர்க்கத்துக்கே கொண்டு போய் விடுறாருல்ல, அவரை தான் நினைக்கணும். இப்ப பாபா சொல்றாரு, நீங்க இவ்வாறு ஆக வேண்டும் எனில் ஒன்று தூய்மை ஆகுங்கள். எப்படி ஆகணும்? லட்சுமி நாராயண் மாதிரி ஆகணும்னா ஒன்று தூய்மை ஆகுங்க, மற்றும் உங்க நடத்தையை மாத்திக்கங்க. லட்சுமி நாராயண் எப்படி இருப்பாங்க? அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க எப்படி தேவதை, அப்படியே நடந்து வர்றதே பூமாதேவிக்கு வலிக்காது. சுயராஜ்ய அதிகாரியா இருப்பாங்க. அவங்க பார்த்தாலே தெரியும் அவங்களுடைய படம். அவ்வளோ புன்சிரிப்பா, அழகா, புன்னகையோட, கம்பீரமா, ரெட்டை கிரீடமோட இருக்கிறாங்க, தூய்மையாவும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க இங்க மாறினாதானே நீங்க அங்க போக முடியும்னு சொல்லி கேக்குறாரு.
உங்க நடத்தைய மாத்திக்கிட்டா தான் சொர்க்கத்துக்கு போக முடியுன்றாரு. விகாரங்கள் தான் பூதங்கள் என்று கூறப்படுகின்றன. ஆனா இப்ப நம்மகிட்ட எல்லா விகாரமும் பிரவேசமாயிருக்குது. அதுதான் பூதம்னு சொல்லி சொல்றாரு. பேராசை என்ற பூதம் கூட குறைஞ்சது கிடையாது. பாபா சொல்றாரு பாருங்க, காமம் கோபத்தெல்லாம் விட பேராசை கூட குறைஞ்சது கிடையாது. இந்த பூதம் மிகவும் அசுத்தமானது. பேராசைப்படுறது கூட தப்புன்னு சொல்லி சொல்றாரு. மனிதர்களை ஒரேடியாக அசுத்தமானவர்களாக பேராசை ஆக்கி விடுகிறது. ஓரளவுக்கு ஆசைப்படலாம். ரொம்ப ஆசைப்பட்டா அது பேராசை தானே. என்ன சொல்லுவாங்க? என்ன இவங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ பேராசைப்படுறாங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ மாட்றாங்க. பறக்கிறத பிடிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. பணம் காசு சேர்த்து வச்சு என்ன ஆக போகுது? பாபா தான் எல்லாமே திவால் ஆயிடும்ன்றாரு. பேங்க்ல இருக்கிறதெல்லாம் பேங்கோட போயிடும். கடைசி எல்லாம் அழிஞ்சு போயிடும்ன்றாரு. இது சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதனால பாபா சொல்றாரு, ஒரேடியா அசுத்தமானவர்களாக உங்களை பேராசை ஆக்கிடுது. பேராசை கூட அதிக பாவங்களை செய்விக்கிறது. நிறைய பேரை பாருங்க, பேராசைப்பட்டு தான் அடுத்தவங்க நிறைய ஏழைகள் எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க, பாவம் கூட செய்யறாங்க. அதனாலதான் சொல்றாரு, 5 விகாரங்கள் மிகவும் கெட்ட பூதங்களாகும். எல்லாமே ஒரு விதத்துல கெட்டதுதான். 5 விகாரமே காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். ஆசையில பேராசை. இவர் புத்தர் சொன்னார் ஆசையே அழிவிற்கு காரணம்ட்டு. பாபா சொல்றாரு பேராசையே அதிக பாவங்களை சேவிக்கிறதுன்ட்டு. இப்ப 5 விகாரமே உங்களுக்கு கெட்ட போதும் சொல்லி சொல்றாரு. இவை அனைத்தையும் விட வேண்டும். எல்லாத்தையும் விட்டுருங்க, வேணவே வேணாம். நான் ஆத்துமா தனியா வந்தா தனியா போக போறேன், எனக்கு ஒரு பாபா தான். எல்லாத்தையும் விட்டுடுங்க. எவ்வாறு காமத்தை விடுவது கடினமோ அதே போன்று பேராசை விடுவதும் கடினமாகும். பாருங்க, காமத்துல போயிட்டு அதை விடுறது எவ்வளவு கஷ்டமோ அது மாதிரிதான் பேராசை கூட. பேராசைப்பட்டு அதுவே பழக்கமா இருக்கும், அவங்களால விட முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. மோகத்தை விடுவதும் காமத்தை விடுவது போல கடினமாக இருக்கிறது. அதே மாதிரிதான் பற்றும். எல்லார் மேலயும் பற்று வச்சுக்கிட்டு, உடம்பு மேல பற்று, உறவினர்கள் மேல பற்று, பற்று வைக்காம நம்மளால இருக்கவே முடியாது. யாருக்காவது ஒண்ணுன்னா உடனே அழுவோம் பாருங்களேன். நம்மளால அவங்க அவங்க இல்லாம இருக்க முடியாது. அவங்கள நினைச்சு நினைச்சு அழுவோம். இது கூட மோசம்ன்றாரு. காமத்தை விடுவது போலதான் இந்த மோகம் கூடன்னு சொல்லி சொல்றாரு. அதையும் வெல்லணும், எல்லாத்தையும் வெல்லணும்ன்றாரு. அதை கூட நம்ம பற்ற கூட விடுவதே கிடையாது. முழு ஆயுளும் தந்தை இப்ப புரிய வச்சுக்கிட்டே கொண்டே வருகிறார். எனினும் பற்று நரம்புகள்ல ஊறி இருக்குது. நாடி நரம்புல ஊறின ஒருத்தராலதான் இப்படி இருக்க முடியும்னு சொல்லி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம நரம்புகள்லயே ஊறி இருக்குதான் இந்த பற்று. பற்றுனா எல்லார் மேலயும் பற்று வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க கூட என்னமோ இந்த உலகமே நம்மளாலதான் இயங்குற மாதிரி. இந்த பூனை கண்ணை முடிச்சுன்னா உலகமே இருண்டுடுமா, அதை நினைச்சுக்குமா. அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம், நான் இல்லைன்னா இந்த வீடே இயங்காது, நான் இருந்தாதான் இயங்குன்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அது மாதிரி எல்லார் மேலயும் பற்று வச்சுட்டு இருப்போம். என்ன நான் இல்லாம இவங்க எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அவங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. ஆனா ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் டிராமால நடிக்க வந்தோம், எல்லாரும் கிளம்ப போறோம். ஆனா இது தெரியாது நமக்கு. நம்ம பார்ட் நடிச்சிட்டு இருக்கிறோம், கணக்கு வழக்கு முடிக்கதான் இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கிறோம். இது ஒரு நாடக மேடை, நம்மளாம் நடிகர்கள். அது வந்து தெரிஞ்சுக்காம நம்ம இந்த மாதிரி இந்த 5 விகாரத்துல மாட்டிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. கோபத்தை விடுறது கூட கடினமா இருக்குது நிறைய பேருக்குன்னு சொல்றாரு. குழந்தையின் மீது கோபம் வருகிறது என்று கூட கூறுகின்றனர். நிறைய பேருக்கு பாருங்களேன், குழந்தை மேல கூட கோவப்படுறாங்க நிறைய பேர். இப்ப மோசமா அந்த தாயே தன் குழந்தைய வந்து ரொம்ப அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் கூட நடக்குது. அது கூட விகாரம் தான் சொல்லி சொல்றாரு. கோபம் என்ற பெயரை பயன்படுத்தி கொள்கின்றனர் அல்லவா. கோபம்னு சொல்லிடுறாங்க. கோபப்பட்டாதான் வேலை நடக்கும், சும்மா சொன்னா யாராவது கேட்பாங்களா அப்படின்ட்டு அந்த கோபம்ன்ற பெயரை பயன்படுத்திக்கிறாங்க. எந்த பூதமே இருக்கக்கூடாது, அதன் மீது வெற்றி அடைய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நான் கோபத்தை விடல பாபா, மத்ததெல்லாம் விட்டுட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்து மீதும் வெற்றி அடையணும்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் சொர்க்கத்துக்குள்ளாரே அலோடு. தந்தை சொல்றாரு, எதுவரை நான் இருப்பேனோ அதுவரை நீங்க முயற்சி செய்து கொண்டே இருங்கள். பாருங்க, இந்த கல்பம் 5000 வருஷம், அதுல 100 வருஷம் பாபா வராரு. கடைசி சங்கமேகம் முடிகிற வரைக்கும் நான் இருப்பேன். சங்கமேகம் இருக்கிற வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணிட்டே இருங்கன்றாரு. டெய்லி முரளி படிங்க, டெய்லி பாபான்னு நினைங்க. நம்ம ஆயுள் எது வரைக்குமோ அது வரைக்கும் பண்ணிட்டே இருப்போம். பாபா எது வரைக்கும் இருக்கிறாரோ அது வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றாரு. தந்தை எத்தனை ஆண்டுகள் இருப்பார்ன்ட்டு தெரியாது. தந்தை இத்தனை ஆண்டுகளாக இருந்து புரிய வைக்கின்றார். கடவுளே வந்து பிரம்மா சரீரத்துல எத்தனை ஆண்டுகள் இருப்பாருன்னு கேக்குறாரு. வந்து புரிய வைக்கிறாரு. நன்றாக நேரம் கூட கொடுக்கிறாரு. எல்லாம் புதுசா வந்திருக்கிறாங்க குழந்தைகள், அவங்களுக்கும் டைம் வேணும்ல. அவங்களுக்கும் முயற்சி பண்ண டைம் கொடுக்குறாரு. நன்றாகவே நேரம் கொடுக்கின்றார். சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்வது மிகவும் எளிது. ரொம்ப இந்த 7 நாள் கோர்ஸ் ரொம்ப ஈஸி. இந்த
கலியுகம், இந்த சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இதை பத்தி புரிஞ்சுக்கிறது ஈஸி. 7 நாட்கள்ல முழு ஞானமும் புத்தியில் வந்துருதுன்னு சொல்றாரு. குழந்தைங்க கூட சொல்ல முடியுன்றாரு. மற்றபடி பல பிறவிகளின் பாவங்கள் அழிவதற்கு தாமதம் ஏற்படுகிறது. ஞானம் ரொம்ப ஈஸி தான், எல்லாமே கேட்டுக்கலாம், எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனா பாபாவை நினைச்சு பாவத்தை அழிக்கணும்ல. நமக்கு பல பிறவியா 63 ஜென்மமா நம்ம என்ன பாவம் பண்ணிட்டு வந்தோமோ தெரியாது. எல்லாம் கண்டிப்பா பண்ணியிருப்போம். இந்த பிறவிலே நிறைய பண்ணியிருக்கிறோம். போன பிறவில தெரியாம என்னென்ன பண்ணியிருப்போமோ. அதான் சொல்றாரு, 63 ஜென்ம பாவம் இருக்கு தலையில. அதனாலதான் லேட் ஆகுதுன்றாரு. இதுவே கடினமானதாகும். இந்த பாவம் அந்த இதுல இருந்து வெளியே வரதான் கஷ்டம்ன்றாரு. மற்றபடி ஞானம் ஈஸி. அதற்கு பாபா நேரம் கொடுக்குறாரு. அதனால பாபா வந்த உடனே எல்லாம் ஒரே டெஸ்ட் பேப்பரா கொடுத்து பாபா கஷ்டம் கொடுக்கறது இல்ல, டைம் கொடுக்குறாரு. பாபா நேரம் வந்து கொடுக்குறாரு. விநாசம்லாம் உடனே வந்துடாது. ஏன்னா இப்போ புதுசா வந்திருக்கிற குழந்தைகளும் முயற்சி பண்ணணும்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெய்லர் தான் இப்போ ஓடிட்டு இருக்குது. இதுலயே நம்ம முயற்சி பண்ணணும். அதான் பாபா டைம் கொடுக்கின்றார். மாயின் எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது, இருந்தாலும் மாயா விட மாட்டுது. பாபா டைம் கொடுக்குறாரு. அந்த டைம்குள்ள முயற்சி பண்ணலான்னு பார்த்தா அந்த மாயா செம்ம அடி கொடுக்குது. ஒரு பக்கம் எதுல நம்ம வீக் பாயிண்டோ அதில் வச்சு அடிக்குது. அதோட எதிர்ப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம பாபா அதை விட்டுட்டு பாபா பக்கம் போகும்போது அதுக்கு கோபம் வருது. முற்றிலும் மறக்க வைத்து விடுகிறது. நம்மள பாபாவே மறக்க வச்சிருது. இங்க அமர்ந்திருக்கிறீர்கள் என்றாலும் முழு நேரம் நினைவில் அமர்ந்திருப்பதே கிடையாது. மதுபன்ல வந்து கூட நிறைய பேர் முழு நேரம் நினைக்கிறது இல்ல பாபாவன்றாரு. பல இடங்களுக்கு புத்தி சென்று அழைப்பாகிறது. ஆகையால் நேரம் கொடுக்க வேண்டியிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் பாபா நமக்கு டைம் கொடுக்குறாரு. குழந்தைகள் ஒரு நாள்ல என்ன நினைக்கிறதுக்கே முடியல அவங்களால, அதனால கொஞ்சம் வருஷம் டைம் கொடுக்கலாம்னு கொடுக்குறாரு. முயற்சி செய்து கர்மாதித்த நிலையை அடையணும். யாரெல்லாம் பிகேவா இருக்கிறாங்களோ எல்லாருமே முயற்சி பண்ணி கர்மாதித்த நிலையை அடையணும்னு சொல்றாரு. படிப்பு மிகவும் ஈஸி தான், யார் வேணாலும் படிக்கலாம். புத்திசாலி குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னா 7 நாட்கள்ல கூட 84 பிறவி சக்கரம் எவ்வாறு சுத்துதுன்ட்டு முழு ஞானத்தையும் புரிஞ்சு கொள்வாங்க. மற்றபடி தூய்மை ஆவதுல தான் முயற்சி தேவைப்படுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. படிக்கிறது ஈஸி, மற்றபடி பாபாவை நினைச்சு பாவத்தெல்லாம் அழிச்சு தூய்மையாகி பரந்தாமம் போறதுக்கு தான் டைம் ஆகுது. கர்ம கணக்கை முடிக்க தான் டைம் ஆகுது. எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது. நடக்கிறதெல்லாம் இது ட்ராமாவில் இருக்குது, அப்படியே நடக்குதுன்ட்டு ஏற்றுக்கிட்டோன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி மட்டும் கேட்கக்கூடாது. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இது நடக்கணும்னு இருக்குது, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு ஏற்றுக்கிட்டோன்னா கர்ம கணக்கு முடிஞ்சிடும். இல்லை நம்ம திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணுறோன்னா அப்போ கர்ம கணக்கு முடியாது, கர்மாதித்த நிலையும் வராது. அதான் பாபா சொல்கிறாரு. இதற்கு எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இந்த தூய்மை ஆகிறதுல எவ்வளோ பிரச்சனை மாயா உண்டு பண்ணுது தெரியுமா. சரியான விஷயம்தான்ட்டு அப்புறமா புரிஞ்சுக்கிறாங்க. உலகத்தார் நமக்கு தடை பண்றாங்க. என்ன நீங்க புதுசா ஞானம் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்ட்டு பிரச்சனைகள் பண்றாங்க. அப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க சரியான விஷயம்தான் சொல்றாங்க. பிரம்மகுமாரிகள் வந்து சகோதரன் சகோதரிகளாக ஆக்குறாங்கன்னா என்று நாம் தான் தவறாக புரிந்திருந்தோம். ஆனால் விஷயம் மிகவும் சரியானது தான்ட்டு கடைசியா புரிஞ்சுக்கிறாங்களாம் உலகத்தினர். ஏன்னா அப்படி இருந்தாதானே நம்ம பார்வையை மாத்தினாதானே நம்ம தூய்மையாகி போக முடியும். அதனாலதான் அவங்க சொல்றாங்கன்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. எதுவரை நம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகலையோ அதுவரை தூய்மையாக எவ்வாறு ஆக முடியும். கெட்ட பார்வை நல்ல பார்வையாக எப்படி மாறும். அதனாலதான் சகோதரன் சகோதரியா பார்க்கணும். அதனால கீதையில கடைசி சாப்டர்ல சொல்லியிருப்பாங்க, எல்லாரையும் கிருஷ்ணனா பார்க்கணும், எல்லாரும் நமக்கு கிருஷ்ணனா தெரியும் போது நம்ம அந்த முக்தி அடைஞ்சிருவோம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அததான் பாபா சொல்றாரு. பாபா வேற என்ன சொல்றாரு, நீங்க பார்வையை மாத்துங்கன்றாரு. உங்க கிளாஸை மாத்துங்க, எல்லாரையும் ஆத்மாவா பாருங்க. சகோதரன் சகோதரின்னு பார்த்தா கூட கெட்ட பார்வை வருது. சகோதரன் சகோதரன் பாருங்கன்றாரு. ஆத்மா அவங்க நெற்றி பூர்வத்துல இருக்கிற ஆத்மான்னு பாருங்க. ஏன் பெண் உடலை கூட பார்க்காதீங்க, கெட்ட பார்வையாயிடும். நல்ல பார்வையா பாருங்க. ஆணாவே பாருங்க, எல்லாருமே ஆத்மா ஆண் தான் சொல்லி பாருங்க. அது மாதிரி அப்ப மாத்தினாதான் மாறுவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. கரெக்டு தான்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. பிரம்மா குமார் குமாரிகளாகிய நாம் சகோதர சகோதரிகளாக ஆகிவிட்டோம் என்ற யுக்தி மிகவும் நன்றாக இருக்கிறது சொல்லி சொல்லுவாங்களாம். போக போக பாருங்களேன், உலகமே சொல்லும் இவங்க தான் கரெக்ட். நேத்து கூட முரளியில சொன்னாரு, அரசாங்கத்துக்கே தெரிஞ்சிடும் இவங்க மூலமா தான் உலகமே மாறப்போகுதுன்ட்டு கவர்மெண்டே சொல்லுவாங்கன்னு சொல்லி நேத்து சொன்னார் முரளியில. சிவசக்திகள் வந்துட்டாங்க, இவங்க மூலமா தான் உலகமே மாறப்போகுதுன்ட்டு சொல்லுவாங்களாம். கடைசியா அந்த நாள் வரும்ன்றாரு. பார்வையை நல்லதாக ஆக்குவதற்கு இது அதிக உதவி செய்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சகோதரன் சகோதரின்னு நம்ம பார்க்கும்போது, அண்ணன் தங்கச்சின்னு பார்க்கும்போது பார்வை நல்லதா மாறிடுது இல்லையா. இது ரொம்ப உதவி செய்யுதுன்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. பிரம்மாவின் கடமையும் அல்லவா, பிரம்மாவின் மூலம்தான் தேவி தேவதா தர்மம், அதாவது மனிதனை தேவதை ஆக்குவதாகும் சொல்லி சொல்றாரு. இது எல்லாரையும் மாத்துறது இது பிரம்மாவுடைய கடமை தான். ஏன்னா பிரம்மா மூலமா தான் படைப்புன்ட்டு சொல்லியிருக்கிறாங்கல்ல பக்தியில. பிரம்மா மூலமா தான் அந்த தேவி தேவதா தர்மமே ஸ்தாபனை ஆகுது. மனுஷன்ல இருந்து தேவதை ஆக்குறது தான் அவரோட வேலைன்னு சொல்லி சொல்றாரு.
தந்தை வருவதே புருஷோத்தம சங்கம் யுகத்தில் தான். ஆக புரிய வைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளே வராரு வந்து இந்த கடைசி ஆத்மா உத்தமமாகிற இந்த சங்கம யுகத்துல தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. ஆனாலும் அவர் வந்து புரிய வைக்கிறதுக்குள்ள அவருக்கு போதும் போதும்னு ஆயிடுது. அப்பா, யாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்க. அவங்களுக்கு ஆத்மான்னு புரிய வச்சு எல்லா ஞானத்தையும் சொல்றதுக்குள்ளார அவரே கஷ்டப்படுறாரு. தந்தையின் அறிமுகம் கொடுப்பதற்காகவே சென்டர்கள் திறக்கப்படுகின்றன. இப்ப சென்டர்லாம் எதுக்கு ஓபன் பண்றாங்க? கடவுள் யாருன்னு சொல்றதுக்கு தான் சென்டரே ஓபன் பண்றாங்க. அவரே தான் இந்த காரியத்தை வைக்கிறாரு. செய்பவர் அவர்தான். மற்றபடி மற்றவங்க எல்லாம் கருவியா இருந்து தான் செய்யறாங்க. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைய வேண்டும். அதனாலதான் சென்டர் திறக்கிறாங்கன்னு சொல்றாரு. எல்லாருக்குமே கிடைக்கணும் ஆஸ்தி. கடைசி கடை தான், எல்லாரும் வருவாங்க. அதனாலதான் இவ்வளவு சென்டர் ஓபன் பண்றாங்க. கடைசியில பாருங்க, மண்டபம்லாம் கூட சென்டரா மாறிடும். அங்க எல்லா இடத்துலயும் கிளாஸ் நடக்கும். அப்ப நமக்கு தூங்க கூட டைம் இருக்காது, ரெஸ்டே இருக்காதான். நம்ம எல்லாரும் கிளாஸ் எடுப்போம்னு சொல்றாரு. பகவான் நிராகாரமாக இருக்கின்றார். கடவுளே இப்ப வந்து புள்ளியா இருக்கிறாரு. கிருஷ்ணர் தேகதாரி. அப்புறம் எப்படி உலகமே அவரை ஏத்துக்குவாங்க? கிருஷ்ணர் பகவான் என்று சொல்ல முடியாது. பகவான் கிருஷ்ணர் சொன்னா சண்டை தான் வரும். அவங்க அல்லான்றாங்க, இவங்க ஏசுன்றாங்க. நம்ம கிருஷ்ணர்னா என்ன ஆகும்? அதனாலதான் இப்ப கலவரமே நடந்துட்டு இருக்குது. பங்களாதேஷ்ல இந்து கோயில்லாம் இடிக்கிறாங்கன்னா ஏன் இடிக்கிறாங்க? ஒருத்தரே கடவுள் நிராகாரமா இருக்கிறாருன்னு சொன்னா எல்லாரும் சகோதரன் சகோதரினா எதுக்கு இடிக்க போறாங்க? புரிஞ்சுக்காம இடிக்கிறாங்கன்னா, நம்ம கிருஷ்ணர் சொல்றோம், ராமர் சொல்றோம், அதனால அவங்களுக்கு கோவம் வந்து இடிக்கிறாங்க. உன் கடவுள் என் கடவுள்ன்ட்டு சொல்றாங்க. பாபா சொல்றார், கிருஷ்ணர் தேகதாரி. அவர் வந்து பகவான் கிடையாது, அவர் தேவதை. அவரோட மகிமை வேற, சிவனுடைய மகிமை வேற. பகவான் நிராகாரா இருக்கிறாரு. அவர் பிறப்பிறப்பிலே வர்றதில்ல. அவர் வந்து பக்தியின் பலனை கொடுப்பார் என்று சொல்றாங்க. ஆனால் பகவானின் அறிமுகமே யாருக்குமே தெரியாது. நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கிறீங்க, இருப்பினும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏன்? யாருக்கும் புத்தி போட்டே ஓப்பன் ஆகல. தேகதாரிகள் பிறப்பிறப்புல அவசியம் வர்றாங்க. அவர்களிடம் எப்படி ஆஸ்தி அடைய முடியும்னு கேக்குறாரு. அவங்க பிறப்பிறப்புல வராங்க. அவங்களே பிறந்து இறந்து நடிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி ஆஸ்தி கிடைக்கும்னு சொல்றாரு. யார் பிறப்பிறப்புல வரலையோ அவர் தான் ஆஸ்தி கொடுக்க முடியும். ஆத்மாக்களுக்கு ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிறது. மனிதனுக்கு ஜீவன் முக்தி ஒருபோதும் கொடுக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஏதாவது ஒரு மனுஷன்ட்ட நம்ம போயிருக்கிறோம் இது வரைக்கும், முக்தி எப்படி அடையணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? சாமியார்களே அவங்க ஜீவ சமாதி அடைவாங்க. அவங்க எங்க போறாங்கன்னு நம்ம பார்க்கல. நம்மளை அடைய வைக்கிறாங்களா? நமக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லை, யாருமே இது வரைக்கும் எதுவுமே சொல்லி கொடுக்கல. அவங்க எதையோ உணர்ந்தாங்க, வெட்ட வெளியை நினைச்சு போனாங்க. ஆனா யாரும் போன படே இல்லை. கலந்துட்டேன் ஜோதியோட ஜோதின்னு யாரும் கலக்கல. ஆனா பாப்புலேஷன் மட்டும் அதிகமாயிட்டே இருக்குது. எப்படி இங்க பாப்புலேஷன் அதிகமாகுது? எல்லாம் இங்கேதான் பிறக்குறாங்கன்னு சொல்றாரு. இந்த ஆஸ்தி அடைவதற்காகவே குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த தந்தையை அடைவதற்காக நீங்க எவ்வளவு அலைஞ்சீங்க. முதலில் ஒரே ஒரு சிவனை தான் பூஜித்து வந்தீங்க. வேற எந்த பக்கமும் நீங்க போகல. அதுதான் கலப்படமற்ற பக்தி ஆகும். எது கலப்படமற்ற பக்தி? ஒருத்தரை வணங்குறது தான் கலப்படமற்ற பக்தி. பல பேரை வணங்கினா என்ன ஆகுது? கலப்படமான பக்தி ஆயிடும். மற்றவரின் கோயில் அந்த அளவுக்கு அப்பெல்லாம் கிடையாது. துவாபர யுகத்துல வெறும் தோண்டனா லிங்கம் தான் கிடைக்கும். எங்க பார்த்தாலும் நீங்க பூமியில தோண்டிங்கன்னா லிங்கம் தான் இருக்கும். ஏன்னா துவாபர யுகத்துல இருந்து அவ்வளோ லிங்கத்தையே வழிபட்டு இருக்கிறாங்க. நடிச்சவங்க எல்லாருமே ராஜாவா இருந்து கோயில் கட்டினதெல்லாம் சிவலிங்கம் தான் அமைச்சு கோயில் கட்டியிருக்காங்க. மற்ற கோயில்லாம் இருந்ததே கிடையாது. இப்போது பாருங்க, பல சிலைகள் உள்ளன. இப்ப கூட கோயில் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல நீங்க எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்குது. பக்தி மார்க்கத்துல சும்மாவே கிடையாது. நீங்க கால்நடையா பாத யாத்திரை போகணும், தானம் தர்மம் பண்ணணும். அப்புறம் வீட்லயே அவ்வளோ வேலை இருக்கும் நமக்கு. அப்படியே மூச்சே விட முடியாது, அந்த அளவுக்கு உழைக்க வேண்டியிருக்குது பக்தி மார்க்கத்துல. எதுக்குன்னா கடவுளை தேடிதான். கடவுளை தேடி தேடி அலைஞ்சோம். சாஸ்திரங்கள்ல கதி சத்கதிக்கான வழி எதுவுமே கிடையாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்க எந்த சாஸ்திரம் படிச்சாலும் உங்களால முக்தி அடைய முடியாது. ராமாயணம் படிச்சேன், மகாபாரதம் படிச்சேன், நான் அடுத்த பிறவி எடுக்க மாட்டேன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது சொல்றாரு. அது படிச்சா என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நேரம் படிச்சுட்டு திரும்ப வீட்டுல போய் பழையபடி இருப்பீங்க இல்லையா? அதனால எந்த வழியும் உங்களுக்கு கிடைக்காதுன்றாரு. அதுலலாம் நான் கிடைக்க மாட்டேன். அதே ஒரு தந்தை தான் இப்ப வந்து சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல எவ்வளவு கோயில்களை கட்டி கொண்டிருக்கிறாங்க. உண்மையில் சத்தியுகத்துல வாழ்ந்த தேவி தேவதைகளுக்கு தான் கோயிலே கட்டணும். ஏன்னா அவங்கதான் தூய்மையா இருந்தாங்க. வேற எந்த மனிதர்களுக்கும் கோயிலே கட்டக்கூடாது சொல்றாரு. ஏன்னா மனிதர்கள் வந்து பதித்தமானவர்களாக இருக்கிறாங்க. பதித்த மனிதர்கள் பாவன தேவதைகளுக்கு தான் பூஜை செய்யறாங்க. இந்த லட்சுமி நாராயணர் வந்து தூய்மையான தேவதைகள், அவங்களுக்கு பூஜை செய்யலாம். இந்த தூய்மையற்ற மனிதர்களுக்கு நம்ம பூஜை செய்யக்கூடாது. 5 தத்துவங்களுக்கு பூஜை செய்யற மாதிரி அந்த மனிதர்களுக்கு பூஜை செய்யறதுன்னு சொல்றாரு. அவர்களும் ஆனா அந்த லட்சுமி நாராயணனும் மனிதர்கள் தான். ஆனா அவங்க
அவங்கள்ட்ட தெய்வீக குணங்கள் இருந்ததுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணன்றவங்க தேவதைகள். அவங்க வாழும்போது உலகமே தூய்மையா இருந்தது, அவங்களும் தூய்மையா இருந்தாங்க. அவங்கள்ட்ட தெய்வீக குணங்கள் இருந்தது, அவங்க பூஜைக்குரியவங்க அப்படின்னு சொல்றாரு. யாரிடத்தில் தெய்வீக குணங்கள் இல்லையோ அவங்கள் இவங்கள தான் பூஜை செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தானே சுயம் பூஜைக்குரியவராக இருந்தீங்க, பிறகு பூஜாரிகளாக ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க தான் இப்ப இந்த பிறவில ஞானம் கேட்டு அடுத்த பிறவில சொர்க்கத்துக்கு போய் பூஜைக்குரியவரா மாறுவீங்க. திரும்ப நீங்களே தான் இப்படி ஆயிட்டீங்கன்றாரு. மனிதர்கள் பூஜிப்பது என்பது 5 தத்துவங்களை பூஜிப்பதாகும். இப்ப நம்ம நிறைய மனிதர்கள் எல்லாம் ராகவேந்திரர், சாய்பாபாக்கெல்லாம் கோயில் கட்டுறோம் இல்லையா? அவங்க வந்து மனிதர்கள், அவங்க மகான்கள். அவங்கள பூஜிக்கிறது வந்து 5 தத்துவங்களை பூஜிக்கிற மாதிரின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த 5 தத்துவங்களும் கூட வழிபடுறாங்க. இந்த நிலம், நீர், காற்று, அதே அதே கூட ஒரு கல்லை வச்சு வழிபடுவாங்க. சரீரம் 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்டதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சரீரம் எப்படி உருவாயிருக்கு தெரியுமா? அம்மா வயித்துல ஒரு குழந்தை எப்படி உருவாகுதுன்னா அந்த 5 தத்துவங்களால தான் உருவாகுது. நிலம், நீர், காற்று எல்லாமே அவங்க சாப்பிட்றதெல்லாம் இந்த நிலத்துல இருந்து வர சாப்பாடை தான் சாப்பிடுவாங்க. காற்று, நெருப்பு எல்லாம் அந்த 5 தத்துவங்களும் சேர்ந்து தான் ஒரு உடலே உருவாகுது. அந்த உடலை நீங்க போய் வழிபடுறீங்கன்னா அப்ப தத்துவத்தை வழிபடுறீங்கன்னு அர்த்தம் சொல்றாரு. இப்போது குழந்தைகள் முக்தி தாமத்திற்கு போகணும். இப்ப இது எல்லாத்தையும் விடுங்க, இப்ப நம்ம வீட்டுக்கு போகணும். அதற்காக தான் இவ்வளவு பக்தி நீங்க செஞ்சிருக்கிறீங்க. பக்தியோட பலனை தான் இப்ப கடவுள் வந்திருக்கிறாரு, அவர் ஞானம் கொடுக்குறாரு. இந்த ஞானத்தினுடைய பலன் நம்ம வந்து முக்தி அடைகிறோம். முக்தி அடைஞ்சு திரும்ப நம்ம அந்த டிராமால இருந்து முடிவு அடைஞ்சு போயிட்டு திரும்ப வந்து இந்த டிராமா ஸ்டார்ட் ஆகும், சொர்க்கம் உருவாகும். அப்ப சொர்க்கத்துல இருந்து நம்ம திரும்ப நடிக்க ஆரம்பிப்போம். இது திரும்ப திரும்ப நடக்குதுன்றாரு. இதுதான் சிதம்பர ரகசியம். இப்போது தன் கூடவே அழைத்து செல்கிறேன். இப்ப கடவுளே வந்துட்டாரு, மகா காளேஸ்வர். அவர் தான் வந்து எல்லாரையும் கூட்டு போக வந்திருக்காரு. நீங்கள் சத்தியோகத்திற்கு சென்றுடுவீங்க. நீங்க எல்லாரும் இந்த பிறவி முடிச்சுட்டு அடுத்த பிறவில சொர்க்கத்துக்கு போயிருவீங்க. பதித உலகத்துல இருந்து பாவன உலகிற்கு அழைத்து செல்லவே இப்ப கடவுளே வந்துட்டாரு, தந்தையா வந்திருக்கிறாரு, ஆத்மாக்களுடைய தந்தை. பாவன உலகமே 2 தான். 2 தான் தூய்மையான உலகமே. ஒண்ணு முக்தி மற்றும் ஜீவன் முக்தி. ஒண்ணு பரந்தாமம், இன்னொன்னு வந்து சொர்க்கம். இது 2 தான் தூய்மையான உலகம்ன்றாரு. இங்க நம்ம இருக்கிற உலகம் கலியுகம். தந்தை இப்ப சொல்றாரு, இனிமேலும் இனிய குழந்தைகளே, நான் கல்பகல்பமாக சங்கமயுகத்துல வரேன். நீங்க பக்தி மார்க்கத்துல எவ்வளவு துக்கம் அடைஞ்சீங்க. பாட்டு கூட இருக்குது இல்லையா? நாலாபுறமும் சுத்தி வந்தீங்க, யாரிடமிருந்து தூர விலகினீர்கள்னு ஒரு பாட்டு இருக்கான், ஹிந்தி பாட்டு இருக்குது. எல்லா பக்கமும் சுத்தி வந்தீங்க, கடைசியில அவுட்டு வந்து தூர விலகிட்டீங்களேன்ட்டு. பக்தியில நம்ம என்ன பண்றோம்னா கடவுள்கிட்ட இருந்து எட்ட போயிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா கிட்ட நம்ம நெருங்கிட்டோம் இல்லையா? ஞானத்துல கிட்டக வந்துட்டோம். ஏன்னா அவர் அப்பாவாயிட்டாருல்ல. முன்னாடிலாம் கடவுளேன்ட்டு எங்கேயோ இருந்தாரு, இப்ப அப்பாவாயிட்டாரு. இப்ப தந்தையிடமிருந்து நம்ம தூரம் விலகிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை அடைவதற்காக பல பிறவிகளாக நீங்க தேடி அலைஞ்சீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இருப்பினும் தந்தையிடமிருந்து தூரம் விலகி இருந்தீங்க. நம்ம 63 ஜென்மமா பக்தி பண்ணி பண்ணி தேடி தேடி அலைஞ்சோம். ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, தேடி தேடி அலைந்தேன் பாபான்னு ஒரு பாட்டு இருக்கும். அது மாதிரி நம்ம பக்தியில கடவுளை தேடி தேடி அலைஞ்சோம் பரப்பிறவியா. இருப்பினும் பாபா வந்து பாபாட்ட இருந்து நம்ம விலகி விலகி தான் போயிட்டோம். ஏன்னா பக்தி பண்ணி பண்ணி ரொம்ப அவர்கிட்ட இருந்து எட்ட வந்துட்டோம். அவர் யாரோ நம்ம யாரோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால்தான் பதித்த பாவனே வாருங்கள் வந்து தூய்மையாக்குங்கள்ட்டு கூப்பிட்டீங்க. தந்தையை தவிர வேற யாருமே நம்மளை தூய்மையாக்க முடியாது. ஆக இந்த விளையாட்டு 5000 ஆண்டிற்கு தான். நாடகப்படி ஒவ்வொருவரும் இப்ப முயற்சி செய்றீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப டிராமா படி நம்மளை முயற்சி பண்ண வைக்குது டிராமா. நம்ம நம்ம வேற வழியே கிடையாது. நம்ம பாபா தான் நினைக்கணும், பாபா நினைச்சுதான் நம்ம முக்தி அடையணும், முரளி படிச்சுதான் ஆகணும். நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் முயற்சி பண்ண வைக்கும். அந்த 33 கோடி பேர் எந்த மூலையில இருந்தாலும் வருவாங்க, வந்து பாபாட்ட ஞானம் கேட்பாங்க, முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கும் டைம் கொடுப்பாரு பாபா. அதெல்லாம் டிராமா படி நடக்குன்றாரு. எந்த வகையில் கல்பத்துக்கு முன்பு நீங்க செய்தீர்களோ அதன்படிதான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. போன கல்பத்துல எப்படி நீங்கெல்லாம் ஞானம் கேட்டீங்களோ அதே மாதிரிதான் இப்பயும் ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குன்றாரு. அனைவரும் ஒரே மாதிரியாக படிக்க மாட்டாங்க. எல்லாரும் முரளி ஒரே மாதிரி அமிர்த வேலையை எஞ்சி செஞ்சிருவாங்க. 3:30க்கெல்லாம் எழுந்து உட்காந்துருவாங்க. ஒரேடியா முரளியும் அப்படியே உழுந்து உழுந்து படிப்பாங்க. டெய்லி பாபா ஒழுங்கா நினைப்பாங்க சொல்ல முடியாது. எல்லாருடைய முயற்சியும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி முரளியும் எல்லாரும் இன்ட்ரெஸ்டா ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்கன்றாரு. இது பாடசாலை அல்லவா, இது ஸ்கூல் இல்லையா? ஸ்கூல்ல எப்படி பசங்களாம் ஒன்று ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கோம், ஒன்று லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து தூங்கி வழியும். அது மாதிரி தான் இங்கேயும் சொல்லி சொல்றாரு. ராஜயோகம் படிப்பாகும். இது ராஜா ஆகிறதுக்குரிய படிப்பு.
ராஜயோகம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. யார் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ அவங்க தான் வெளிப்பட்டு வருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யாரு நம்ம தர்மத்துல தேவி தேவதையா நடிச்சுட்டு போனாங்களோ அவங்க தான் இந்த ஞானத்தை புரிஞ்சுட்டு வருவாங்க. மூலவதனத்தில் என்ன எண்ணிக்கை இருக்குமோ அது மிக சரியாகவே இருக்கும். இப்ப பரந்தாமத்துல எவ்வளோ ஆத்மாக்களோ அதே ஆத்மாக்கள் தான் இங்க பாப்புலேஷன். இங்க இப்ப 800 கோடி தாண்டுது இல்லையா? அங்க பரந்தாமத்துல எவ்வளவு ஆத்மாக்களோட எண்ணிக்கை அவ்வளவுதான் இங்க பாப்புலேஷன் இருக்கும். முன்பின் இருக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க வேணா எவ்வளவு வேணா கால்குலேட் பண்ணிக்கிட்டோம், பாப்புலேஷனை குறைக்கணும், சென்சஸ் எடுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது பரந்தாமத்துல எவ்வளவு ஆத்மாவோ அவ்வளவுதான், அவ்வளோ இங்க வந்து பிறந்தே தீரும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பாப்புலேஷனை குறைக்கணும்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க மனிதர்கள். ஆனா அது அவங்களால முடியாது. நாடகத்தில் நடிகர்களின் எண்ணிக்கை முற்றிலும் சரியாகவே இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. கரெக்டா 800 கோடியா, 800 கோடிக்கு மேல எவ்வளவு பாப்புலேஷனோ கரெக்டா இருக்கும்னு சொல்றாரு. அதை குறைக்கவே முடியாதுன்றாரு. ஆனால் புரிந்து கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் இருக்கின்றார்களோ அனைவரும் மிக சரியாகவே இருக்கின்றனர் சொல்லி சொல்றாரு. எவ்வளவு பேர் நடிக்க வரணுமோ கரெக்டா அவங்க பார்த்து நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்றாரு. பிறகு அவர்கள் வந்து நடிப்பை நடிப்பார்கள். பிறகு நீங்கள் புது உலகிற்கு வருவீர்கள். எத்தனை பேர் வரணுமோ வந்து இங்க வந்து முடிச்சிருவாங்க. அங்க பரந்தாமத்துல காலி ஆயிடும். அப்புறம் நீங்க அங்க காலி ஆகும்போது இங்க எல்லாரும் நம்ம திரும்ப போகணும், பரந்தாமத்துக்கு நம்ம போகணும். அங்க காலி ஆயிடுச்சுன்னா நம்ம இங்க இருந்து கிளம்புவோம், ஒண்ணு ஒண்ணாக எல்லாரும் கிளம்பிடுவோம். அப்புறம் நம்ம போயிட்டு சொர்க்கத்துல நடிக்க வருவோன்றாரு. மற்ற அனைவருமே அங்க சென்றுடுவார்கள். நம்ம யாரெல்லாம் பாபா சொல் பேச்சு கேட்டு முயற்சி பண்ணி முரளி கேட்டு அமிர்த வேலை பண்ணி பிகேவா கடைசி வரைக்கும் பிகேவா இருந்து முயற்சி பண்ணாங்களோ அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. யாரெல்லாம் பாபாவை நம்பலையோ, தாதி உடல்ல வந்திருக்கிறது பிரம்மா பாபா உடல்ல வந்திருக்கிறது சிவன் தான் நம்பலையோ, இந்த ஞானத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கலையோ, அவங்க எல்லாருமே ப எங்க போயிடுவாங்க, பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. யாராவது கணக்கு எடுக்க வேண்டுமெனில் நீங்க யாராவது இந்த பாப்புலேஷன் இந்த எண்ணிக்கையெல்லாம் கணக்கு எடுக்கணும்னா எடுங்கன்றாரு. எவ்வளவு ஆத்மாக்கள்னு எண்ணிக்கை எடுங்க. இப்போது தந்தை உங்களுக்கு மிகவும் ஆழமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆரம்பத்தில் புரிய வைத்ததற்கும் இப்போது புரிய வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, முன்னாடிலாம் முரளி ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ பாபா வந்து நிறைய விஷயம் புரிய வைக்கிறாரு. படிப்பில் கூட நேரம் தேவைப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா உடனே சொல்ல மாட்டாரு, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தான். ஏன்னா ஆத்மால சக்தி இருக்கும்போது தான் புரிய வைப்பாரு. இல்லைன்னா நம்ம எல்லாம் கேட்டு பயந்துருவோம்னு சொல்லிட்டு பொறுமையா சொல்லி புரிய வைக்கிறாரு. உடனேயே யாரும் ஐசிஎஸ் ஆகிவிட முடியாது. அப்படியே எல்கேஜி படிக்கும் போதே நம்ம கலெக்டர் ஆகிட முடியுமா? ஆக முடியாது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் படித்து ஆக முடியும். அது மாதிரி படிப்பு கூட இங்கே வரிசைகரமாக இருக்கிறது. மனிதர்களின் புத்தியில் எளிதாக அமர்வதற்கு தந்தை எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். நாளுக்கு நாள் புது புது பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது தந்தை சொல்றார், பத்தித்த பாவனன் தந்தையாகிய என்னை அழைச்சிங்க, நான் வந்திருக்கிறேனில் நீங்கள் தூய்மை ஆகணும் இல்லையா? நீங்க தானே கூப்பிட்டீங்க, அதனால தானே வந்தேன். இப்ப வரவும் மாட்டீங்க, தூய்மையாவும் ஆக மாட்டீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனை நினைவு செஞ்சீங்கன்னா நீங்க சதோ பிரதானமா தூய்மையா ஆயிடுவீங்க. அப்படியே சொர்க்கத்துல நடிக்கிறதுக்கு தகுதியான தேவதை மாதிரி ஆயிடுவீங்கன்றாரு. பிறகு இங்க நடிப்பதற்கு வர வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அங்க போயிட்டு திரும்ப இங்க வரணும். சொர்க்கம் வந்துட்ட பிறகு நீங்க எல்லாம் நடிக்க வந்துருவீங்கன்றாரு. தந்தை கூறுகின்றார், ஆத்மா பதித்தமாக ஆகியிருக்கிறது. ஆனா இப்ப ஆத்மா தூய்மையற்று இருக்குது. அதனால்தான் தூய்மை ஆக்குவதற்காக பத்தித்த பாவன் தந்தையை நினைவு செய்யறாங்க. இவ்வளவு சிறிய ஆத்மா பாருங்க, எவ்வளவு புள்ளியா கண்ணுக்கே தெரிய மாட்டுது. அது உடம்புல இருந்து எப்படி போகுதுன்னு சயின்டிஸ்ட் எல்லாம் வச்சு என்னென்னமோ இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஆத்மா போறதே தெரியல. சரீரம் மட்டும் விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். சரீரத்தை கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. ஆனா ஆத்மா எப்படி போச்சு, உயிர் எப்படி போச்சுன்னே தெரியல. அது ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா சின்ன ஆத்மா எவ்வளவு நடிப்பு நடிக்குது பாருங்க. எவ்வளவு பாட்டு நடிக்குது தெரியுமா? எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா இதுதான் இயற்கையாகும். இந்த ஆத்மா நடிக்கிறது தான் இயற்கை. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகமே இயற்கை, கடவுளே கிடையாதுன்ட்டாங்க. ஆனா இந்த ஆத்மா நடிக்கிற நடிப்பு இருக்கு பாருங்க, இதுதான் இயற்கைன்னு சொல்லி சொல்றாரு. அதை பார்க்க முடியாது. ஆனா ஆத்மாவை உங்களால பார்க்க முடியாது. இப்ப கரண்ட்டு இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? காத்த கண்ணுல காட்டுங்கன்னு சொல்றீங்களா? காத்த கண்ணால பார்க்க முடியல, கரண்ட்டை கண்ணால பார்க்க முடியல. அப்ப ஆத்மாவை மட்டும் பார்க்கணும்ன்றீங்க. உணரதான் முடியும். காத்து அடிக்குதுன்னா உணர்ந்து சொல்றீங்களா காத்து அடிக்குதுன்னு? கரண்ட்டை தொட்டு பார்த்தா ஷாக் அடிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? உணரதான் முடியும், ஆனா பார்க்க முடியாது. அது மாதிரிதான் ஆத்மாவும் உணரதான் முடியும். அது மாதிரிதான் கடவுளும். அவரை உணர முடியும் நம்மளால. அவர் பக்கத்திலே இருக்கிறத உணர முடியும். ஆனா அவரை கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா பார்த்தா அழிஞ்சு போயிடுவாங்க. நம்ம கண்ணால பாக்குறதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனாலதான் ஆத்மாவும் பரமாத்மாவும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நான் பரமாத்மாவின் சாட்சாத்காரம் செய்ய வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர். சிலர் சொல்றாங்க, நான் கடவுளை பார்க்கணும்,
சொல்றீங்களே கடவுள் கடவுள் எங்க காட்டுங்க பார்ப்போம் அப்படின்லாம் கேட்குறாங்க. தந்தை கூறுகின்றார், இவ்வளவு சிறிய புள்ளி சாட்சாத்காரம் நீங்கள் எப்படி செய்ய முடியும்? நாம இருக்கிறதோ புள்ளி, ஆத்மாவும் புள்ளியா இருக்குது, பரமாத்மாவும் புள்ளியா இருக்கிறாரு. கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இந்த காத்து கரண்ட் மாதிரி. அவங்கள போய் நீங்க பார்க்கணுன்னீங்கன்னா எப்படி எப்படி நீங்க காட்சிக்கு கிடைக்கும் உங்களுக்கு? புள்ளிய பார்த்தா நீங்க என்னன்னு புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. என்னை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர பார்ப்பது கடினமாகும் சொல்லி சொல்றாரு. இந்த ஊன கண்ணால உங்களால பார்க்க முடியாது, மனக்கண்ணால வேணா பார்க்கலாம். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், நான் உங்க கூட இருக்கிறேன்றத புரிஞ்சுக்கணும். மற்றபடி உணரணும். மற்றபடி என்ன பார்க்கணும்னு நினைக்கிறதெல்லாம் கஷ்டம்னு சொல்லி சொல்றாரு. கடவுள் இருக்கிறாரு. எப்படி காத்து இருக்குது இல்லையா? கரண்ட் இருக்குது இல்லையா? உணர்றோம் இல்லையா? அத மாதிரி கடவுள் என் கூட இருக்கிறாரு. உணருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா நடிப்பு நடிப்பதற்கு இந்த அனைத்து கர்மேந்திரங்களும் கிடைத்திருக்கின்றன. இந்த ஆத்மா உயிர் நடிக்கிறதுக்கு தான் இந்த உடலே கிடைச்சிருக்குது. இந்த உடல் அம்மா வயித்துல உருவாகுது. அது மூலமா ஆத்மா நடிக்க வருது. கர்மேந்திரியங்களே அதுக்கு தான் கிடைச்சிருக்குது. அது கர்மா பண்றது. அது போன ஜென்மத்துல என்னென்ன தவறு பண்ணிட்டு வந்ததோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உடலே கிடைச்சிருக்குது. அந்த உடலை அனுபவிக்கிறோம். அந்த உடல் மூலமா துக்கத்தை அனுபவிக்கிறோம். எவ்வளவு நடிப்பு நடிக்குது பாருங்க. ஆச்சரியம் அல்லவா? ஒருபோதும் ஆத்மா தேயறதே கிடையாது. எப்படி இந்த நிலவுலாம் தேஞ்சு சந்திரன் பௌர்ணமி அமாவாசை ஆகுது, அந்த மாதிரி ஆத்மாலாம் தேயாது. அது அழிவற்ற, இது அழிவற்ற நாடகமாகும். ஆத்மா கூட அழிவற்றது, ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும். ஒருபோதும் ஆத்மா அழியாது. உடல் வேணா நீங்க அழிச்சிடலாம், ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது, தேயவும் தேயாது. அது திரும்ப திரும்ப நடிக்க வரும். நீங்க என்னதான் உடல் அழிச்சிட்டாலும் ஆத்மா திரும்ப வரும்ன்றாரு. யாருமே போகல, எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களாம் ஆத்மா அழிவற்றவர்கள். அவங்க அடுத்த பாட்டு நடிக்க போயிட்டாங்க. உடல் தான் அழிஞ்சிருச்சு, யாரும் போகல. எப்போது இந்த நாடகம் உருவானது என்று கேட்க முடியாது. நீங்க இது எப்ப நடந்துச்சு, எப்பதான் உருவாச்சு, ஃபர்ஸ்ட் எப்ப இந்த உலகம் உருவாச்சு? பாபா 5000 வருஷம்னு சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் 5000 வருஷம் எப்போ உருவாச்சு? நிறைய பேர் கேக்குறாங்க. அது மாதிரி கேட்க முடியாது. இதுதான் சிதம்பர ரகசியம் சொல்லி சொல்றாரு. இது அனாதியா உருவாக்கப்பட்டதுன்ட்டு சொல்லப்படுது. ராவணனை எப்போதிலிருந்து எரித்து வருகிறீர்கள், எப்போதிலிருந்து சாஸ்திரங்களை படித்து வருகிறீர்கள் என்று மனுஷங்கள்ட்ட கேட்டா அனாதின்னு சொல்றாங்களே, அது மாதிரி பாபாவும் சொல்றாரு. இதுவும் அனாதின்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க மட்டும் நான் கேட்டா சொல்றீங்களா? ராவணனை எப்போல இருந்து எரிச்சிட்டு வரீங்கன்னு கேட்டா, இது நாங்க அனாதி காலத்துல இருந்தே எரிச்சிட்டு வரோம். சாஸ்திரம் எப்போல இருந்து படிக்கிறீங்கன்னு கேட்டா, இது எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே படிச்சுட்டு வரோம்னு சொல்றீங்க. தெரிவது கிடையாது, குழப்பமடைந்து இருக்கின்றனர் அல்லவா? குழம்பி போயிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பாவம், குழம்பி போயிருக்கிறாங்க. தந்தை புரிய வைக்கின்றார். மீண்டும் அது போலவே சிறு குழந்தைகளுக்கு கற்பிப்பது போன்று கற்பிக்கின்றார். கடவுளே வந்துட்டாரு. போன கல்பத்துல வந்த மாதிரியே சின்ன குழந்தைக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வச்சுட்டு இருக்கிறாராம். நம்மலாம் குட்டி குழந்தை மாதிரி சொல்றதே புரிஞ்சிக்க மாட்டோமா. அவரும் சொல்லி சொல்லி புரிய வைக்கிறாராம். நீங்க தேகம் கிடையாது, நீங்க ஆத்மான்ட்டு எப்படி கஷ்டப்பட்டு புரிய வைக்கிறாரு. நாம் முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருந்தோம். பிறகு எல்லையற்ற புத்தி இப்ப கிடைச்சிட்டது என்பதை நீங்க அறிவீர்கள். முன்னாடி நம்ம கூட ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இப்பதான் ஐயோ நம்ம இதை நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறோம், இப்பதான் புரியுது இல்லையா? அதுவும் எல்லைக்குட்பட்ட படிப்பு. அந்த டாக்டரு, கலெக்டரு, அதெல்லாம் என்ஜினியர்லாம் எல்லைக்குட்பட்ட படிப்பு. இதுவும் எல்லையற்ற படிப்பு. இது எவ்வளோ தூரம் படிச்சுட்டு போறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்குன்றாரு. அரை கல்பம் பகல் நடக்குது, அரை கல்பம் இரவு. 21 பிறவிகளுக்கு துளி அளவு நீங்க துக்கம் அடையவே முடியாது. இப்ப பாக்குறீங்கல்ல எவ்வளோ துக்கம், உலகமே அழிஞ்சிட்டு இருக்குது, நமக்கும் நிறைய பிரச்சனை வருது, எவ்வளோ துக்கம் அடையிறோம். ஆனா 21 பிறவிக்கு உங்களுக்கு துளி கூட துக்கமே வராது. வாங்க நான் பாத்துக்கிறேன்றாரு. சொர்க்கத்துல கொண்டு போய் விடுறேன் வாங்க, அங்க துக்கம்னா என்னன்னே தெரியாது. உங்களது தலையும் வழுக்கையாக ஆகாது என்று கூறுகின்றார் அல்லவா? அங்க போய் உங்களுக்கு தலை வழுக்கை ஆகாது, மொட்டை அடிக்க மாட்டாங்க யாரும் உங்களை. நீ உங்க செல்வம்லாம் உங்களுக்கு தான், நீங்க நிறைய அனுபவிப்பீங்க. இங்க பாருங்க, இங்க எல்லாம் உங்களை மொட்டை அடிச்சிருவாங்க. எவ்வளவு வச்சிருந்தாலும் புடின்னு போயிடுவாங்க இல்லையா? யாரும் துக்கம் கொடுக்கவே முடியாது. அங்க யாருமே உங்களுக்கு என்னது ஒரு கொசு கூட உங்களை கடிக்காது. அந்த மாதிரி துக்கம்னா என்னன்னே தெரியாது. சொர்க்கத்துல பெயரே சொர்க்கம்னு சொல்லி சொல்றாரு. இங்க சுகமே கிடையாது. ஆப்போசிட்டா எங்க கலியுகத்துல சுகம்னா என்னன்னே கேட்டா நமக்கு தெரியாது. டெய்லி துக்கம்தான். துக்கப்பட்டு துக்கப்பட்டே பழகிருச்சு. அந்த மாதிரி இருக்குது. இப்ப பாபா வந்துதான் கொஞ்சமா சிரிக்கிறோம் நம்ம. இந்த முரளியை கேட்டுதான் நம்ம சிரிக்கிறோம். மற்றபடி நமக்கு சுகம்னா என்னன்னே தெரியாது. மூல விஷயமே தூய்மையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையா இருந்தீங்கன்னா உங்க கிட்ட துக்கம் அசாந்தியே வராது. இப்ப கூட நீங்க தூய்மையா இருந்தீங்கன்னா, உண்மையான மனசோடு வீடு வாசல் எல்லாம் தூய்மையா, உங்க மனசு தூய்மையா, நீங்க 5 விகாரத்துல இருந்து வெளியே தூய்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டவே துக்கம் வராது, அசாந்தி வராதுன்றாரு. நீங்க துக்கமே உங்களுக்கு வராது, நிம்மதியின்மையும் வராது. மூல விஷயமே இங்க தூய்மைதான். பாபா சொல்ற ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு துக்கமே வராதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்ல நடத்தைகள் இருக்க வேண்டும் அல்லவா?
நல்ல நடத்தைகள் இருக்கணும். யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. எண்ணத்தால கூட துக்கம் கொடுக்கக்கூடாது. இவங்களுக்கு அப்படி ஆகட்டும், இப்படி ஆகட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், சுப பாவனை வைங்க, எல்லாருக்குமே இந்த ஞானம் கிடைக்கட்டும், எல்லாருக்கும் பாபா கிடைக்கட்டும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும், உலகமே நம்மளுடைய சகோதரன் சகோதரிகள் எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு நினைச்சீங்கனாலே போதுன்றாரு. குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக்கி இப்ப புரிய வைக்கப்படுகிறது. நஷ்டம் மற்றும் லாபம் ஏற்படுகிறது அல்லவா? பாபா எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாரு தெளிவா. இருந்தாலும் நஷ்டமும் ஏற்படுது குழந்தைகளுக்கு, லாபமும் ஏற்படுது. இப்போது தந்தை சொல்றாரு, லாபத்திற்கான விஷயமே நீங்கிருச்சு. இவ்வளவு நாள் நம்ம லாபத்துல இருந்தோம், இப்ப லாபமே போயிடுச்சுன்றாரு. இப்போ நஷ்டமே நஷ்டம்தான் ஏற்பட போகிறது. விநாச நேரம் வந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். மழை பெய்யவில்லை எனில் தானியங்களின் விலை எவ்வளவு உயர்ந்து விடுகிறது. இப்ப மழையே இல்லைன்னா வெயில் அடிச்சு காஞ்சு போய் தானியங்களே கிடைக்காம போயிடும். அப்ப விலை உயர்ந்துருன்றாரு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகப்படியான தானியங்கள் இருக்கும் என்று எவ்வளவு வேண்டுமென்றாலும் சொல்லலாம். சொல்லுவாங்க அவங்க, கவர்மெண்ட் சொல்லுவாங்க, இப்பதான் இப்படி இருக்கு, 3 வருஷம் கழிச்சு நிறைய வரும்னு சொல்லுவாங்க. இருப்பினும் தானியங்களின் வெளியிலிருந்து தான் வரவழைத்துக் கொண்டிருக்கின்றனர் சொல்லி சொல்றாரு. அவங்க ஏமாத்துறாங்க. தானியங்களை வெளிநாட்டுல இருந்து வர வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்றாரு. ஒரு தானியம் கிடைக்காத நேரம் கூட வரும். சாப்பாடே இல்லாத நேரம் வரும், கஷ்டம் வரும்னு சொல்றாரு. இவ்வளவு ஆபத்துகள் இப்போ வரப்போகின்றன. இதை ஈஸ்வரிய ஆபத்துகள் என்றும் கூறுகின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. மழை பெய்யவில்லை எனில் திடீர் மரணங்கள் அவசியம் ஏற்படும். மழையே பெய்யல, அப்ப ஒரே இதாயிடுது, பொட்டல் காடாயிடுதுன்னா, பஞ்சம் பட்னி வந்துருச்சுன்னா அதிலே நிறைய பேர் இறந்துருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அனைத்து தத்துவங்களும் சீர்கெட்டு போய்விடும். எல்லாமே இப்ப 5 தத்துவங்களும் தானே சீருது. நிலநடுக்கம் வருது, நிலம் சீருது, காற்றுல புயல் காத்து வீசுது, காற்று சீருது, தண்ணி சுனாமி வருது, தண்ணி நீர் நீர் வந்து சீருது. எல்லா தத்துவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்குது, சீர்கெட்டு போயிட்டுருச்சுன்னு சொல்லி சொல்றாரு. ஆகாயம் பூமி எல்லாமே 5 தத்துவங்களுமே இப்ப சீர்கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. பல இடங்களில் மழை நஷ்டமாக்கி விடுகிறது. நிறைய இடத்துல இந்த மழை பெஞ்சே என்ன பண்ணிடுது, எல்லாம் குளம் நிரம்பி போய் வெள்ளம் வந்து போயிட்டு நிறைய பேருக்கு நஷ்டம் ஏற்படுதுன்றாரு. வீடு வாசலே முழுங்கிடுது இந்த வெள்ளம். பாபா சொல்றாரு, தந்தை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்துட்டு இருக்கிறாரு என்பதை இப்ப நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. உங்களது லட்சியம் இதுவாகும். மீண்டும் உங்களை நரனிலிருந்து நாராயணாக கடவுளே வந்து நம்மளை ஆக்குறாரு. இந்த எல்லையற்ற பாடத்தை எல்லையற்ற தந்தை தான் வந்து சொல்லி கொடுக்குறாரு. யார் எப்படி படிக்கின்றார்களோ அவ்வாறு பதவி அடைவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒழுங்கா முழு நேரமும் புத்தியில பாபா நினைவு, பாபாவுடைய பாடத்தையே நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா நல்ல பதவி அடைவாங்க. அவங்க வாழ்க்கையில நடக்கிறதுல ஞானத்தை அப்ளை பண்ணிட்டே போகணும். எதுக்குமே பயப்படக்கூடாது. ஞானத்தை அப்ளை பண்ணணும். கர்ம கணக்கு முடிஞ்சிட்டு இருக்குது, கர்மாதீத நிலை நெருங்கிட்டு இருக்குது. என்ன வேணாலும் நடக்கும், நான் பாபா குழந்தையாவே இருப்பேன், பாபா நினைவுல சரீர விடுவா, அது மாதிரி இருக்கணும். அப்படிதான் பதவி அடைவாங்கன்றாரு. தந்தை முயற்சி செய்வித்து கொண்டிருக்கிறாரு. இப்ப கடவுளே நமக்கு நம்மளை முயற்சி செய்ய வைக்கிறாரு. முயற்சி குறைவாக செஞ்சீங்கன்னா பதவி குறைவாக அடைவீங்க. ஸ்ரீமத் படி நடக்கலன்னா பதவி கம்மியாயிடும்ன்றாரு. ஆசிரியர் மாணவர்களுக்கு புரிய வைப்பார் அல்லவா? மற்றவர்களை தனக்கு சமமாக ஆக்கும்போதுதான் இவர் நன்றாக படிக்கிறார் மற்றும் கற்பிக்கின்றார் என்பது தெரிய வருகிறது சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளும் படிக்கணும், மற்றவங்களும் சொல்லி கொடுக்கும்போது தான் நம்மள மாதிரியே மற்றவங்களையும் நம்ம மாத்திட்டோம்னா பாபா நினைச்சுக்கு வரான், இவங்க நல்லா முயற்சி பண்றாங்கன்ட்டு நினைச்சுக்கு வரான். மூல விஷயமே நினைவு யாத்திரை தான். எல்லாம் நீங்க முரளி படிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, முரளி சொல்றதும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா முக்கியமான விஷயமே பாபா நினைக்கிறதுலாம். பாபா நினைச்சாதான் குணங்கள் மாறும், தேவதை மாதிரி மாற முடியும். முரளி படிக்கிறதுனாலதான் தேவதையா மாறிட முடியாது, குணங்கள் மாறாது. குணங்கள் எப்ப மாறும்னா பாபா நினைச்சாதான் குணங்கள் மாறும். தலை மீது பாவத்தின் சுமைகள் இப்ப அதிகமா இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எத்தனை பிறவி 63 ஜென்மமா நம்ம பாவம் பண்ணியிருக்கிறோம், தெரியாமலே பாவம் பண்ணியிருக்கிறோம். அந்த பாவத்தினுடைய சுமைகள்லாம் மூட்டை மூட்டையா இருக்குது. பாபா நினைச்சாதான் அந்த பாவம்லாம் அழியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இல்லைன்னா அதை பாபா நினைக்கலன்னா நம்ம அனுபவிச்சு அதெல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உடம்புல நோய் வரும், உறவினர்கள் மூலமா பிரச்சனை வரும், இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லைன்னா ஈஸியா முடிக்கணும்னா பாபா நினைச்சு முடிச்சிடலாம். அதான் பாபா சொல்றாரு, என்ன நினைச்சீங்கன்னா பாவம்லாம் அழிஞ்சிரும், இது ஆன்மீக யாத்திரை ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க வந்து நட யாத்திரை, பாத யாத்திரை பண்றாங்கல்ல, இது வந்து ஆத்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டே பாபா நினைக்கிறது, இது ஆன்மீக யாத்திரை ஆகும் சொல்றாரு. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று சிறு குழந்தைகளுக்கும் எழுத வையுங்கள். சின்ன குழந்தை உங்க வீட்டுல இருக்குன்னா அதுக்கு போய் என்ன சொல்லி கொடுக்குறதுன்னு நினைக்காதீங்க. நீங்க போய் எழுதி கொடுங்க, எழுத சொல்லுங்க அதுங்களை. சிவபாபா காமிங்க, பாபா போட்டோவை காமிச்சு இதான் சிவபாபா, இவரை நினைக்கணும், இவர் தான் கடவுள்னு சொல்லுங்க, புரிஞ்சுக்கோங்கன்றாரு. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள்ட்டு அந்த குட்டி குழந்தைங்களை கூட எழுத வையுங்கள். அவர்களுக்கும் உரிமை
இருக்கிறது. எல்லாருக்குமே அவங்களும் ஆத்மாக்கள் தான். அவங்க சின்ன சரீரத்துல இருக்கிறாங்க அவ்வளவுதான். அவங்களுக்கும் உரிமை இருக்குது ஆஸ்தியில. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனா அவங்களுக்கு நம்ம ஆத்மா இந்த உடல்ல இருக்கிறோம்னா புரியாது. இருந்தாலும் அவங்க கடவுள் நினைப்பாங்க. சிவபாபாவை மட்டுமே நினைவு செய்வர். முயற்சி செய்வதன் மூலம் அவங்களுக்கும் நன்மை ஏற்பட்டுவிடும். அந்த சின்ன குழந்தைகள்னு பார்க்காதீங்க. அவங்களும் முயற்சி செய்ய அவங்க பாபாவை நினைக்க நினைக்க அவங்களுக்கும் நன்மை ஏற்படும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நரனிலிருந்து நாராயணன் பதவி அடைவதற்காக எல்லையற்ற தந்தையிடத்தில் எல்லையற்ற கல்வியை கற்று மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். தனக்கு சமமாக்கும் சேவையை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், பேராசை பற்றுதல் போன்றவற்றிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். தனது நடத்தைகளை அந்த அளவிற்கு விழுப்படைய செய்ய வேண்டும். அதாவது உள்ளுக்குள் எந்த பூதங்களும் பிரவேசமாகிவிடக் கூடாது. இப்ப முடிய போகுது, இந்த டைம்ல போய் பேராசை பற்றுலாம் வைக்காதீங்கன்றாரு. எந்த அளவுக்கு பாபா நினைவுல இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுன்றாரு. வரதானம். பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவினால் மற்றவர்களின் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள். யார் ஒருத்தவங்க பாபாவே நினைக்கிறாங்களோ அவங்களுடைய பாக்கியம், நான் போய் சொர்க்கத்துல இதுவா ஆக போறேன்ற அந்த பாக்கியத்தையும் நினைக்கிறாங்களோ, மற்றவங்களையும் அவங்க நினைக்க வைக்கிறாங்களோ, அவங்களுக்கும் பாக்கியத்தை உருவாக்குறாங்களோ, அவங்க தான் மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி. அந்த மாதிரி ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. அமிர்த வேலை முதல் இரவு வரை தனது விதவிதமான பாக்கியத்தை நினைவில் கொண்டு வந்து, நான் எப்பேற்பட்ட ஆத்மா, என்னை கடவுளே தேர்ந்தெடுத்துருக்காரு, நான் இறை மாணவன், எனக்கு கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரு, கடவுளே எனக்கு உதவியாளரா வந்திருக்கிறாரு, கடவுளே என்னுடைய துணைவனா இருக்கிறாரு, எப்பேற்பட்ட பாக்கியம், அதெல்லாம் நினைவில் கொண்டு வாங்க. ஆஹா என்னுடைய சிரேஷ்ட பாக்கியம் என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்க. இந்த கடைசி கலியுக இறுதியில நம்மளை கடவுள் தேர்ந்தெடுத்து நம்மளை சங்கமேக போட்ல உட்கார வச்சு அவரே படகோட்டியா ஓட்டிட்டு போறாரு. என்னுடைய சிரேஷ்ட பாக்கியம் பாருங்க. பக்தியில நான் தேடி தேடி அலைஞ்சேன். அந்த பகவானே என்னை தேர்ந்தெடுத்து அவரோட குழந்தையாக்கி என்னை மடியில வச்சு உட்கார வச்சு கூட்டு போறாரு. இந்த பாடலை பாடிட்டே இருங்க. யார் பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவில் இருக்கிறாங்களோ அவரே மற்றவர்களை பாக்கியசாலியாக ஆக்குவாங்க. யார் ஒருத்தர் கடவுளை புரிஞ்சுக்கிட்டு அவரோட பாக்கியத்தின் நினைவுல இருக்கிறாங்களோ அவங்க மற்றவங்களையும் பாக்கியசாலியா ஆக்கிடுவாங்க. பிராமணர் எப்படி இருப்பாங்கன்னா பிகேனாலே சதா மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆவாங்க. பிராமணரின் மகிழ்ச்சியை குறைப்பதற்கு யாருக்குமே தைரியம் கிடையாது சொல்றாரு. நம்மளோட மகிழ்ச்சியை குறைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கும்? கடவுளே நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நினைவுல நம்ம ஜாலியா இருக்கிறோம். நம்ம மகிழ்ச்சியை யாராலையும் தட்டி பறிக்க முடியாதுன்றார். ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி தான். பிராமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழப்பது இயலாத ஒன்றாகும். சரீரமே போனாலும் சரி, மகிழ்ச்சி மட்டும் போகக்கூடாது, குஷி மட்டும் போகக்கூடாது. சரீரம் கூட விட்டு செல்லலாம், ஆனால் மகிழ்ச்சி உங்களை விட்டு செல்ல முடியாது. ஏன்னா நீங்க மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்றாரு. மகிழ்ச்சி உங்களுடைய கசானா, அதை யாரும் பறிக்க முடியாது. ஏன்னா கடவுளை அடைஞ்சு எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன்ற அந்த திருப்தி மகிழ்ச்சி நமக்கு வந்துடுச்சு இல்லையா, அதை யாராலையும் பறிக்க முடியாதுன்றாரு. நீங்க சரீரம் கூட விட்டுட்டு போகலாம், இறந்தாலும் நம்ம வந்து மகிழ்ச்சி மட்டும் போகக்கூடாது. ஏன்னா அந்த மகிழ்ச்சி தான் நம்ம அந்த ஆஸ்தியா எடுத்துக்கிட்டு சொர்க்கத்துக்கு போறோம். சொர்க்கத்துல உண்மையான அந்த அணிகலனே பாத்தீங்கன்னா அந்த குஷி தான். அதனாலதான் தேவதைகள் வந்து புன்சிரிப்போட இருப்பாங்க, எதையோ அடைஞ்ச ஒரு திருப்தியோட இருப்பாங்க. பாபா சொல்றாரு. அடுத்த ஸ்லோகன். மாயாவின் ஊஞ்சலில் ஆடுவதை விட்டுவிட்டு அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் சதா ஆடிக்கொண்டே இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் இந்த மாயாகிட்டே போராடிட்டு இருக்க வேண்டியது, அதோட ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டே இருக்காதீங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பயந்துட்டே இருக்காதீங்க. பாபாவுடைய அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சல்ல சதா ஆடிக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராம, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.